ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 70வது நாளாக தொடர் ஆய்வரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அதாவது 60, 70ஆம் நாட்களில், 80ஆம் நாட்களில் பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கும் ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்துக்கொண்டு பட்டிமன்றத்தில் பலரும் கலந்து கொண்டு நடுவராக நம்முடைய தலைமை உரையாற்றக்கூடிய தலைவர், இந்த ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் நடுவராக இருந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அவ்வகையில் இன்றைக்கு இச்சங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன், வரவேற்று மகிழ்கின்றேன். முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய கடவுள் வாழ்த்தினை பாடுவதற்கு சங்கரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விநாயகர் துதி. கைத்தல நீரை கனி அப்ப மோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரல் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அத்தி தீரா அத்துயரத்து கொடு சுப்பிரமணி பொடும் அப்புன மதனிடை பமாக்கி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே அக்கண மனமருள் பெருமாளே. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மா தலைமுறை ஆரம்பிச்சுங்களாம்மா? நல்லதுமா. அற்புதமாக ஒரு கைத்தல் நிறைகனை திருப்புகழில் வரக்கூடிய விநாயகர் துதி பாடலை பாடிவிட்டீர்கள். அற்புதம். இன்றைய நிகழ்ச்சி மிக இனிதே நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்னும் பலர் வருவார்கள் என்ற அந்த ஆவலோடு அனைவரும் தங்களுடைய அணியில் இருந்து பேசுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அப்படி இன்றைக்கு பேச இருக்கின்றவர்களில் நடுவராக நம்முடைய தலைவர் அவர்கள், தனி மனிதர்க்கே என்ற அணியில் பேச இருக்கின்றவர்கள் முனைவர் இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களும் அறிவன் பிணிதீர்ப்பான ஐயா அவர்களும் பேச இருக்கின்றார்கள். சமுதாயம் என்ற அணியில் சமுதாயம்தான் அதிக நன்மை பெறுகின்றது என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு நம்முடைய குமரி செல்வன் ஐயா அவர்களும் அடியேனும் உரையாற்றுவதற்கு முனைந்திருக்கின்றோம், இசைந்திருக்கின்றோம். அவ்வகையில் இன்றைய பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள், நம்முடைய அப்பா அவர்கள், இலங்கையிலிருந்து கவிக்கோ ஜின்னா ஷெருவுதீன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அவர்கள் நடத்தி தருவார்கள் என்று. அசோகன் ஐயா அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒளிப்பதிவு செய்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பானதொரு முறையில் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய இணையத்தில் அதை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வலைத்தளத்தின் வாயிலாக பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு மிகச்சிறப்பான ஒரு அரிய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அம்மா அவர்களிடம் இன்றைய இந்த நிகழ்ச்சி அவரிடம் ஒப்படைக்கின்றேன். அவர் தலைமை உரையாற்றி மற்றும் நடுவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடத்தி தருவார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்க. நன்றி. அரங்கத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதம் பாளையம் முத்தமிழ் மன்றம் இன்று 70வது அரங்கத்தை இருக்கிறது. இந்த மகிழ்வானதொரு சூழலை கொண்டாடும் விதத்தில் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்று நாம் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே இப்பொழுது முனைந்திருக்கிறோம். அந்த வகையிலே
திருக்குறள் என்பது உலகம் சார்ந்த நூலாக, உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக, பேரறிஞர்கள் பலரால் போற்றப்பட்ட நூலாக, மத இன மொழி சார்பற்ற நூலாக, நல்ல கருத்துக்களை மக்களிடையே எடுத்து பரப்பக்கூடிய ஒரு அற நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நூல் தோன்றி 2000 ஆண்டுகள் ஆன பின்பும் அதனுடைய கடல் போன்ற பொருள் பரப்பால் அதிலே மூச்சடக்கி மூழ்கி எழுபவர்களுடைய திறனுக்கேற்ப பல பல நல் முத்துக்களை அது வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த நூல் சார்ந்த வழக்காடு மன்றங்களும் பட்டிமன்றங்களும் விவாத மேடைகளும் பல இடங்களில் பல விதங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று நம்முடைய அரங்கத்திலே திருக்குறள் பெரிதும் பயன்படுவது தனி மனிதனுக்கா அல்லது சமுதாயத்திற்கா என்ற ஒரு வினாவை முன்னெழுப்பி வைத்துக் கொண்டு ஒரு ஆய்வு செய்யும் நோக்கத்தோடு இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக இன்று துவங்கி இருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாண்பமை செல்வன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என்னையும் ஒரு பொருட்டாக்கி என் தலைமையை ஏற்று இங்கே உரையாட வந்திருக்கக்கூடிய எவாஞ்சலின் ஐயா மற்றும் அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா, இலங்கையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பேரறிஞர் ஐயா ஜின்னா அவர்கள், நம்முடைய பொறியியலாளர் அசோகன் ஐயா அவர்கள், மற்றும் இரு அணிகளிலும் உரையாற்ற இருக்கக்கூடிய திறன் சார்ந்த பேச்சாளர்கள், இணைவில் இருந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை கேட்டு மகிழ்கின்றவர்கள், இனி இணைய இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த கரம் கூப்பிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருக்குறள் பெரிதும் பயன்படுவது தனி மனிதனுக்கே என்ற தலைப்பிலே நம்முடைய பின்னூட்ட பேராழி ஐயா எவாஞ்சலின் மனோகரன் அவர்கள் முதலாவதாகவும், அடுத்தது பிணிதீர்ப்பான் ஐயா அவர்கள் இரண்டாவதாகவும், திருக்குறள் பெரிதும் பயன் தருவது சமுதாயத்திற்கு என்ற தலைப்பிலே ஐயா செல்வன் அவர்களும் அன்புசார் அவர்களும் இங்கே வாதிட இருக்கிறார்கள். அவர்களுடைய அரும்பெரும் சொற்களை கொண்டு திருக்குறள் தனி மனித அறத்தை வலியுறுத்துகிறதா, தனி மனிதனுக்கு பெரிதும் பயன்படுகிறதா, அல்லது சமுதாயத்திற்கு பயன்படுகிறதா, சமுதாய அறங்களை வலியுறுத்துகிறதா என்பதை பற்றிய ஓர் முடிவை நாம் எடுக்கலாம் என்ற அளவிலே என்னுடைய இந்த முதன்மை உரையை முடித்துக்கொண்டு பேச்சாளர்களை பேச அழைக்கலாம் என்று விரும்பி, முதலாவதாக தனி மனிதனுக்கே என்ற தலைப்பிலே பேச எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. பட்டிமன்ற நடுவர், எல்லாம் தெரிந்த வித்தகர் அம்மா கோவிந்தம்மாள் அவர்களே, என்னுடைய அணியிலே எனக்கு பின்னால் பேசியிருக்கக்கூடிய அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்களே, மற்றும் எதிரணியிலே வாதிடக்கூடிய
திருக்குறள் குமரி செல்வன் ஐயா அவர்களே, நல்லாசிரியர், நிறுவன தலைமை சரஸ்வதி அம்மையார் அவர்களே, அத்துணை பேருக்கும் வணக்கம். திருக்குறளை பொறுத்த மட்டும் சந்தேகமே வேண்டாம். அது தனி மனிதன் பயன்படுவதற்கு எழுந்த நூல்தான். ஏன்னா இறைவன் மனிதருக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது குறள். இப்படி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மனிதன் மனிதனுக்கு சொன்னது. தனி மனிதனை செம்மைப்படுத்தினாலே அது பெரிய காரியம். ஆக தனி மனிதனை நோக்கியதுதான் திருக்குறள். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எதிரணியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஐயமில்லை. ஆனாலும் அவர்கள் வல்லடி வழக்காக இந்த அவையிலே பேச முயற்சிக்கிறார்கள். முயலலாம். ஆனாலும் கூட வள்ளுவம் தனி மனிதனை நோக்கித்தான், அவன் பயன்பெற வேண்டும் என்பதை எண்ணித்தான் எழுந்திருக்கிறது. எத்தனை சான்றுகள் காட்ட முடியும்? கல்விங்கிற அதிகாரத்துல யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது தனி மனிதனை நோக்கியதா இல்லை சமூகத்தை நோக்கியதா? ஏன்னா இந்த ஒருவன் என்ற சொல்லாட்சியே பல இடங்களிலே மீண்டும் 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 வள்ளுவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பொழுதே, ஒருவன் மனிதன், தனி மனிதன், அங்க சமூகம் இருக்கா? சமூகம் என்ற சொல்லாட்சியே திருக்குறள்ல இல்லையே. பிறகு எதுக்கு நீங்க பேச வாரீங்க அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கு. இன்னொரு இடத்துல இனியவை குறள்ல வள்ளுவர் சொல்ற, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஒருவருக்கு அங்க வருதுங்களா? அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க கல்விங்க அப்படிங்கிற அதிகாரத்துல, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சரி, பொதுவா நம்ம சமூகத்துல இந்த புரணி பேசுறதுங்கிறது அதிகமா இருக்கும். அது கூடாது. ஏன்? ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து, அவருடைய செல்வத்தை பார்த்து மனிதனுக்குள்ளே பொறாமை தீ கனன்று எரியும். அப்போ வள்ளுவர் சமூகத்தை பார்த்து சொல்லல, தனி மனிதனை பார்த்து தான் சொல்றார். இப்ப ஒருத்தனை பத்தி நீ ஏதாவது குறை சொல்லணும்னு நினைச்சினாக்க அவனுக்கு நேராவே சொல்லு. அவனை முன்னால விட்டுட்டு பின்னால பேசாத. யாரை பார்த்து சொல்லி இருக்கிறார்? தனி மனிதனை பார்த்துத்தான் சொல்லியிருக்கிறார். தனி மனிதன் திருந்தினால் அவன் பயனுடையவனாக மாறுவான் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வள்ளுவ பெருந்தகை அப்படி சொல்லியிருக்கிறார். குறள் இதுதான். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். தெளிவா சொல்லிட்டார். அதாவது நேருக்கு நேரா. அப்போ இது தனி மனிதனை நோக்கியது தானே, தனி மனிதன் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தானே. சரி, ஈகை என்ற அதிகாரத்துல சொல்றாரு, ஏப்பா பொருளனை சேர்த்து சேர்த்து வைக்கிற, ஒரு பக்கம் சேர்த்து வைக்கிற, இன்னொரு பக்கம் பசி கடுமையா இருக்கு, நீ என்ன பண்ணணும்? அவனுடைய பசியை தீர்ப்பதற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அதை சொல்றாரு பாருங்க, அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. அப்போ அகுது ஒருவன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா உள்ள நீ அங்கே கொடு, அதுதான் சிறப்பு. தனி மனிதன் அவனை நோக்கி அவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான் என்று சொன்னால் அவன் இந்த சமுதாயத்திற்கு பயனுடையவனாக மலர்வான் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் வள்ளுவர் இப்படி சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த கல்விங்கிற அதிகாரத்திலேயே பாருங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. தான் என்பது படற்கை பெயர் தான். சில நேரங்கள் அது தன் என்று குறுகவும் செய்யும். அந்த காலத்துல அது இருந்திருக்குது. பின்னால இது தேர்ச்சேகாரத்துக்கு பதிலாக தான் அப்படின்றது உள்ள வரும்.
யாரப்பா அந்த வேலையை பார்த்தது, அவன்தான் அப்படின்றப்ப அது வருது. ஆனா சங்க இலக்கியத்துல தான் என்பது படர்க்கை பெயர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. அப்போ இந்த செம்மைப்படுத்த வேண்டும். அதுதான் குறளினுடைய நோக்கம். அதனாலதான் குறள் மீண்டும் 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 தனி மனிதனை நோக்கியே தன்னுடைய சொல்லாட்சி வைத்திருக்கிறது. இதை பார்த்துட்டு தான் வீரமாமுனிவரோ ஜியு போப்போ இல்லைங்களா அத அவங்க மொழியில மொழிபெயர்க்க முயற்சி செய்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். காரணம் என்ன? இதில் இருக்கக்கூடிய அந்த செய்தி தான். தனி மனிதன் பயன் பெற்றால் அவன் இந்த சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு ஆளாக மாறுவான். முதலிலே தனி மனிதன், அதுக்கு பின்னாலதான் சமூகம். ஏன்னா தனி சுள்ளி தாங்க. இந்த சுள்ளிய ஒன்னா சேர்த்து கட்டுனா தான் அது விறகு கட்டா மாறும். அதே போல தனி மனிதன் அவனைத்தான் முதல்ல சரி செய்யணும், அவனை பயனுடையவனாக ஆக்கணும். ஆக்கியாச்சுன்னா சமூகம் பயனுடையதாக மாறும் என்பது வள்ளுவருடைய எண்ணம். இந்த எண்ணத்தை நான் மிக தெளிவாக உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். எனக்கு பின்னால் பேசப் போகின்ற ஐயாவும் அதை வலியுறுத்துவார். எதிரணியைச் சேர்ந்தவர்களும் இந்த கருத்திலே உடன்படுவார்கள், நடுவரும் உடன்படுவார்கள் என்ற அளவு கடந்த நம்பிக்கை எனக்குள்ளே உண்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. கல்வி என்பது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு தேவையானது, எவ்வளவு சிறந்தது என்ற ஒரு பற்றுக்கோடை கொண்டு இங்கே வள்ளுவ பெருந்தகையார் தனி மனிதனை நோக்கியே அறங்களை கூறுகிறார் என்ற தன்னுடைய வாதங்களை மிகுதியாக பின்னி வைத்திருக்கிறார். உண்மைதான், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீட்டை இருண்ட வீடு என்கிறார் பாரதிதாசனார் கூட. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்று மிக கடுமையாக சாடுகிறார். அப்படிப்பட்ட கல்வி தனி மனிதன் தானே கற்க முடியும். உண்மைதான். அடுத்து சமுதாயத்திற்கே என்ற பொருண்மை குறித்து இங்கே தன்னுடைய வாதங்களை முன்வைக்க வருகிறார் நம்முடைய அன்பிற்குரிய குமரி செல்வன் ஐயா அவர்கள். அவர்கள் கருத்தை கேட்போம். பாருங்கள் ஐயா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. தலைமைக்கு நன்றி, தலைவருக்கு நன்றி. அடுத்து எங்களுடைய அணி, எதிரணியினர், கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எவாஞ்சலின் மனோகரன் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள் சொன்னாங்க. இந்த இத வள்ளுவர் சொல்லல, நம்ம தான் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வள்ளுவர் வந்து தனி மனிதனுக்கு தான் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எதிரணிக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு அழுத்தமா சொன்னாங்க. அப்புறம் கல்வியை பற்றி சொன்னாங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொரு சாந்துணையும் கல்லாதவாருங்க குரலை சொல்லி, இது ஒரு தனி மனிதன் அந்த இதுதான் அதாவது தனி மனிதனா சரி செய்ய வேண்டும் கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் எல்லாம் சொன்னாங்க. இப்போ கல்வி கற்று இப்போ ஐயா பேசும்போது அந்த ஐயாவுடைய பேச்சு, ஐயா வந்து கல்லூரியெல்லாம் பாடம் நடத்தினது, இதெல்லாம் ஐயா பெற்ற ஐயா, அதாவது மனோகரன் ஐயாவுடைய தனி நபரா பெற்ற நன்மைகளை விட சுமார் 40 ஆண்டுகள் கல்வி கற்ற மாணவர்கள் எவ்வளவு பயன்பெற்றிருப்பார்கள் அதை பாருங்க. நாங்க அதுதான் சொல்றோம். வள்ளுவர் வந்து நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய சுள்ளிக்கட்டிகளை ஒன்னொன்னா வச்சு கட்டினாதான் ஒரு கட்டா கட்ட முடியும் சொன்னாங்க. அதான் நாங்களும் அதான் சொல்றோம். தனிமரம் தோப்பாகாதுதான், ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியா வளர்த்தாதான் அது தோப்பாகும். ஆனா வள்ளுவர் என்ன எண்ணத்துல சொன்னார்னு பார்க்கணும். வள்ளுவருடைய எண்ணங்கள் என்ன, வள்ளுவருடைய பார்வை என்னங்கதான் என்னுடைய கருத்து. நான் தனிநபருக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கூடிய தனிநபர் கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான். அதுல தான் ஆரம்பம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை
ஆஹ் அதாவது அன்பாகவும் ஒழுக்கமாகவும் பண்பாகவும் எல்லாம் மாற்றிக்கொள்ளதான் திருக்குறள். ஆனா இதிலிருந்து என்ன கிடைக்குது? வள்ளுவர் வந்து சுமார் 22 குறளுக்கு மேல உலகம் உலகம்ங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். உலகம்ங்கிறது வரைபடம் இல்லை. அவர் உலகம் சொல்றது உலகம் மக்களை தான் உலகம்ங்கக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவர் இந்த திருக்குறளை வந்து உலக மக்களுக்காக எழுதினது. தனிநபர் ஒழுக்கம் முக்கியம்தான். அதாவது தனிநபர் வந்து அன்பாகவும் ஒழுக்கமாகவும் எல்லா எல்லா பண்புகளும் இருக்கிறது என்கிறது எப்படி தெரியும்? இந்த சமுதாயத்தோட பழகும் போதுதான் தெரியும். தனியா நான் அன்பானவங்கிறது 4 சுவத்துக்குள்ள இருந்துக்கிட்டா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நகல்வல்ல வரலாறுக்கு மாயிரு ஞானம் பகர்வாரும் பட்டன்று இருள்னு ஒரு குறள் உண்டு. எல்லாம் தெரிஞ்சு 4 சுவத்துக்குள்ளே இருந்தா அது அவனுக்கு இந்த உலகம் இரண்டு மாதிரிதான் எல்லாம். அப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட அன்பா இருக்கும், ஒழுக்கமா இருக்கும். சமுதாயத்துல நம்ம இப்படிப்பட்டவன் தெரிஞ்ச நம்ம பயன் பெற்றாதானே அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லிதானே நம்ம அன்பானவனும் ஒழுக்கமானவனும் இதெல்லாம் தெரியும். இப்போ சொல்றேன் பாருங்க, வள்ளுவருடைய கருத்தை பாருங்க. இப்ப என்னுடைய கருத்துக்கு வரேன். திருக்குறள்ல வந்து அறத்துப்பால்ல முதலாவது பாயிரம் போயிடும். அதுக்கப்புறம் இல்லறவியல், இல்வாழ்க்கை இங்கக்கூடிய முதல் அதிகாரம், அதான் முதல் அதிகாரமே. அதுல முதல் 3 குறள்ல என்ன சொல்றாரு? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணைன்னு சொல்லுவார். துறந்தார்க்கும் துவார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இப்படி முதல் 3 குறள் சொல்றாரு. இந்த 3 குறளை பாருங்க. ஒரு இல்வாழ்வான் ஒரு தனிநபர் தான். ஆனா முதல் அதிகாரத்திலேயே முதல் 3 குறள்லயே அவன் யாரெல்லாம் பார்க்கணுங்கக்கூடிய கடமையை அதை சொல்லிட்டார் வள்ளுவர். அடுத்தது பொருள்பால்ல பாருங்க, இறைமாட்சி முதல் அதிகாரம். அதுல முதல் குறள் என்ன சொல்லுவாரு? படை குடி கூழ் நட்பு அரண் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசன் ஏறு. ஒரு அரசன் என்னெல்லாம் செய்யணும் நல்லா கேளுங்க. அறத்துப்பால்ல முதல் 3 குறளை என்ன சொல்றாரு? அவன் இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் ஒரு தனிநபருக்கு சொன்னா கூட அவனுடைய பொறுப்பு என்னங்கிறத அதை சுட்டி காமிச்சிருப்பாரு. அதே போல ஒரு அரசன் அவன் என்ன செய்யணும் முதல் குறள்லே இப்படி அதெல்லாம் சொல்லிருப்பாரு. அடுத்ததா இப்போ அன்பு எடுத்துக்குவோம். அன்பு, நான் அன்பா இருக்கேங்கிறது எப்படி தெரியும்? அன்பின் வழியது உயிர்நிலை, கொல்லாமை உள்ளது உயிர்நிலைன்னு சொல்லுவார். அதாவது அன்பு உயிரிடத்திலும் மற்றவங்களுடையும் அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருக்கு இல்லையா? அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றமலம் தடுத்துன்னு. அப்போ நம்ம மற்ற உயிரினத்திலாம் அன்பா நடந்து அவங்க சொல்லிதான் இவன் அன்பா இருக்காங்க தெரியும். நானே சொல்லிக்க முடியுமா நான் அன்பானவன், நான் நல்லவன், நான் ஒழுக்கன்னு சொல்ல முடியுமா? தனிநபர் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இத வள்ளுவருடைய அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுதான் பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு குறள்லையும் சில விஷயங்களை பாருங்களாம். விருந்தோம்பல் சொல்லுவாரு, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்யும். நம்ம வாழ்றதே மற்ற விருந்தோம்பல் மட்டும் இல்ல, மற்ற எல்லா அறக்காரியங்களும் மற்ற சமுதாயத்தை செய்யணுங்க தான் சொல்லுவார். ஒழுக்கத்தை பாருங்க, ஒழுக்கம் உடைமை குடிமை. இந்த நாட்டுல அதாவது தனிநபர் ஒழுக்கம் தேவைதான். இந்த நாட்டுல குடிமனாகும் ஒரு நல்ல குடிமனம் வாழ தகுதி வந்து ஒழுக்கம். அதாவது நாட்டுல வாழ்றதுக்கு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றார் கல்லார் அறிவில்லாதார்னு சொல்லுவார். அதாவது இதெல்லாம் உலகத்தோட வாழ்றதுக்கு தான். இதெல்லாம் இப்போ நான் மட்டுமே கற்றுக்கிட்டு நான் மட்டுமே வச்சுக்கிட்டா அது ஒரு சுயநல மாதிரி ஆயிடும். இது மக்களுக்கு பயன்படணும். அதாவது செல்வத்தை எல்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், எங்க நீ உங்களுக்கு தெரியும் பொருள் ஈட்டணும் செய்க பொருளைன்னு சொல்லுவாரு, பொருளை ஈட்டணும்னு சொல்லுவாரு. அதே நிலையாமையில் என்ன சொல்லுவாரு? அது நிலைக்காதுன்னு சொல்லுவார். செல்வம் நிலைக்காது, அற்கா இயல் பெற்றது செல்வம், அது பெற்றால் அற்குவ ஆங்கிய செயல் சொல்லுவாரு. செல்வம் நிலையில்லாது, நீ செய்க பொருளையும் சொல்லுவாரு. நிறைய பொருளிட்டு சொல்லுவாரு. எதுக்கு? அதை நீ உடனே மற்றவங்களுக்கு கொடுத்துடணும், அதை நீ வச்சிக்காத. அதாவது அவள் வள்ளுவருடைய கருத்து இது வந்து வள்ளுவர் வந்து அதாவது நிறைய அதிகாரத்துல செல்வோன்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ. இப்போ ஒப்புரவரதியில் சொல்லுவார், தாளாற்றி தந்த பொருளால் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள் சொல்லுவார். அதாவது ஒத்தறிவான் உயிர் வாழும் மற்றான் செத்தாறு வைக்கப்படும் சொல்லுவார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தட்டான்னு சொல்லுவார். மருந்தாகி தப்பா மருந்தட்டான்னு சொல்லுவார்.
ஊரணி நீர் நிறுத்தி, இதெல்லாம் செல்வம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நீ சேர்க்கறதெல்லாம் எதுக்கு? சமுதாயத்துக்கு பயன்படும் சொல்லுவார். செல்வத்தை சொல்லுவாரு, இதே அறத்தை சொல்லுவார். அன்றறிவாம அண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொண்டாதுன்னு சொல்லுவார். அது நீ அதாவது தனிநபர்கள் எல்லாம் செதுக்குவது எதுக்குன்னா, நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு பயன்படணும். இந்த சமுதாய முழுக்க முழுக்க அவருக்கு அவருடைய எண்ண பார்வைகளை பாருங்களேன். ஒழுக்கமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், விருந்தோம்பலா இருக்கட்டும், அடக்கமா இருக்கட்டும். அடக்கம் நான் அடக்கமானவங்க எப்படி தெரியும்? நான் கத்துக்கிட்டேன். நான் அடக்கமா பண்பா இருக்கேன். அப்போ வெளியே எப்படி தெரியும்? நான் வெளியே சமுதாயத்துல அதாவது தீனால் சுற்றப்பும் உள்ளாராதே ஆறினால் சுற்றவுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி தெரியும் வெளியே? நான் நல்லவனா இருந்தா மட்டும் தானே தெரியும் வெளியே. அதாவது இதே மாதிரி அடக்கம் யாகா வாராய் நாகாக்க. அப்போ சமுதாயத்துல நம்ம எப்படி பழகுறங்கிறத வச்சுதான் நான் அடக்கமானவன், நான் பண்பானவன், மற்றவங்க தான் சொல்லணும் நான் எப்படிப்பட்டவன் சொல்லி. நானே சொல்லிக்க முடியாது. நான் கற்றுக்கிட்டேன், நான் அடக்கமானவன், நான் அடக்கமா ஒழுக்கமா இருக்கேன், நான் அடக்கமா வீட்டில் 4 சோத்துக்கள் இருக்கலாம். அப்போ அந்த நகல்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி குரல்ல அதுக்கு ஒரு 2 உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளவு சொல்றாரு? இனிவை குரல், பிறன்விளை விளையாமை, ஒழுக்கம், இதெல்லாம் சமுதாயத்துக்கு தான். அதே போல தோன்றி புகழோடு தோன்று அக்திலார் தோன்றில் தோன்றாலும் எதுக்கு இது சொல்றாரு? அப்போ நல்ல காரியங்களை ஒரு தனிநபர் எல்லாம் செய்து அவன் எல்லா சமுதாயத்துக்கு நல்லது செய்து அவன் ஒரு நல்ல நல்ல மனிதனா இருக்கணும். அதாவது நான் தனிநபரை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் அது தனிமரம் தோப்பாகாது. ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக தான் வளர்க்கணும். அவனுக்கு எதுக்கு? இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும். நான் வள்ளுவருடைய பார்வை சொல்றேன். இதனால பலன் பெற்றவர்கள் அதிகம். இப்போ மனோகரன் ஐயா இருக்காருன்னா அவரால் பயன்பெற்ற மாணவர்கள் எவ்வளவோ நம்ம அப்படிதான் பார்க்கணும். இந்த உதாரணத்தை அப்படிதான் திருக்குறளையும் மனோகரன் ஐயாவும் பார்க்கணும்னா அவர் கற்ற கல்வி அவரால் எவ்வளவு பயன்பெற்றாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய பெரிய வளத்தில் இருப்பாங்க. திருக்குறளால பயன்பெற்றவங்க தனி மனிதரா சமுதாயமான பார்த்தா சமுதாயம் தான். இன்னைக்கு நிறைய இடங்களை திருக்குறளை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா எதுக்குன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்குன்னா தனிநபர் ஒழுக்கம் எல்லாம் வரும். ஆனா அது இன்னைக்கு உலகம் முழுக்க திருக்குறளை நிறைய அரங்கள் வாயிலாக கற்றுக் கொடுப்பதே எதற்காகனா உலகம் எல்லாரும் இதே எண்ணத்தில் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துலதான் இத கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி இந்த திருக்குறளால் அதிக நன்மை பெற்றவர்கள் தனிநபர்கள் இருக்கிறார்கள். ஐயா சொன்னது போன்று எனக்கும் தெரியும் சொன்னாரு. அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட அதிகமா பயன்பெற்றவர்கள் இந்த சமுதாயம் தான் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா. அதாவது கல்வி கற்றிருக்கலாம், ஆனால் ஒருவனுடைய கல்வி, ஒழுக்கம், செல்வம், ஈகை, அவன் ஓம்பும் விருந்து, அவனுடைய அடக்கம், இவை எல்லாம் சமுதாயத்திற்கு தெரிந்தால்தானே அவனுக்கு புகழ் கிடைக்கும். புகழ்பட வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்றால் அந்த புகழை தருவது சமுதாயம்தானே என்ற அளவிலே தன்னுடைய இறுதியான கருத்தை தன்னுடைய வாதங்களின் மூலம் செல்வம் ஐயா அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். உண்மைதானே, வள்ளுவரும் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்று. அறிவு என்பது என்ன? உலகம் தழுவி இருப்பது என்றுதானே சொல்லி இருக்கிறார் என்ற அளவிலே இவாஞ்சலின் ஐயா அவர்கள் தனி மனிதனுக்கானது என்று சொல்லும் பொழுது அதன் சார்பாக இருந்தால், இப்பொழுது மனம் ஒவ்வொரு வேளை இப்படியோ என்று செல்வம் ஐயா அவர்களுடைய வாதத்தின் பக்கம் சாய்வது போல் தோன்றுகிறது. இறுதியில் தான் காண வேண்டும். இப்பொழுது தன்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக தனி மனிதனுக்கே என்ற பொருள் சார்ந்து நம்முடைய அறிவன் ஐயா அவர்கள் தம்முடைய கருத்துக்களை இங்கே முன்வைப்பார். அவரை வருக என வரவேற்கிறேன். நன்றிங்கம்மா, நன்றி. ராஜபாளைய புத்தபுரி சங்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான பட்டிமன்ற நிகழ்விலே நடுவர் அம்மா உள்ளிட்ட திருக்குறளால் நிறைய நன்மை தனி மாந்தனுக்கு என்ற அணியில் அருமையாக பயணிப்போர் சான்றோர் பெரும் முனைவர் ஐயா அவர்களுக்கும், நிறைய நன்மை குமுகத்திற்கு என்ற அணியில் இருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளுக்கும்,
இந்த அமைவிலே இணைப்பிலே இணைந்து இணைப்பை பெருமைப்படுத்தக்கூடிய அத்துணை பெருந்தகையாளர்களுக்கும் பணிந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்பொருளாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. என்பொருளாக செலச் சொல்லி தான் பிறர்வாய், இது தனக்காக சொல்லப்பட்டதா பிறருக்காக சொல்லப்பட்டதா ஆழ்ந்து நுணுங்கி பார்க்க வேண்டும். பிறருக்கு சொல்லும்போது தான் எப்படி சொல்ல வேண்டும், பிறர் சொல்லும்போது தான் எப்படி, இது தனக்காக சொல்லப்பட்டதா பிறருக்காக சொல்லப்பட்டதா ஆழ்ந்து நுணுக வேண்டும். திருக்குறள் என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அளவிலே இந்த ஒற்றை திருக்குறள் மட்டுமல்ல, 1330 எடுத்தாலும் ஒவ்வொன்றையும் தனக்கு பொருத்தி பார்க்க முடியும், தன்னுடன் பொருத்தி பார்க்க முடியும், தனக்கு பொருத்தி பார்க்க முடியும், தன்னுடன் பொருத்தி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட திருக்குறள். அதே போன்று அதை குமுகத்திற்கும் பொருத்தி நோக்க முடியும். அந்த அளவிலே அற்றால் அளவு அறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. இது ஏதோ பொதுப்படையாக சொன்ன மாதிரியே இருக்குது. அப்போது அட்வைஸ் அப்படின்றது மற்றவங்களுக்கு, தனக்கு இல்லை. பசிச்சா சாப்பிடு, பசித்து புசி, புசித்த பின் பசித்தே எழு, இது மற்றவங்களுக்கு தான், தனக்கு இல்லை. அப்படி யார் கருதுகிறாங்களோ அவங்க நோயாளியாக இருப்பாங்க. அற்றால் அளவறிந்து உண்க என்று திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் என்று பார்க்கும்போது இது தனிமாந்தன் கடைபிடிப்பதற்காக சொல்லப்பட்டதா, குமுகம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதா, ஆளுக்கு 3 இட்லி குமுகத்திற்கு என்று சொல்ல வேண்டுமா, ஆளுக்கு 4 இட்லி 2 இட்லி என்று சொல்ல வேண்டுமா, அல்லது என்னுடைய பசிக்கு ஏற்ற அளவிலே நான் எவ்வளவு உண்ண வேண்டும் என்று நான் கணிக்க வேண்டுமா, தான் கணிக்க வேண்டுமா, பிறர் கணிக்க வேண்டுமா, தன்னுடைய பசியை தான் கணிக்க வேண்டுமா, பிறர் கணிக்க வேண்டுமா, குமுகம் கணிக்க வேண்டுமா, தான் கணிக்க வேண்டுமா, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தனி மனிதனுடைய நுகர்வை, தன்னுடைய ஆற்றலை தான் உணர வேண்டும் என்பதற்காக திருக்குறள் வரையறுக்கப்பட்டு இருக்கின்றது. என்றாலும் இது பொதுமறை என்பதால் பொதுவாக எல்லோருக்கும் சொன்ன வகையிலே தோன்றக்கூடிய அளவிலே இருக்கின்றது. ஏன் அப்படி தோன்றுகின்றது என்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பொருந்தக்கூடிய அளவிலே தோன்றுவதால் இது பொதுமறையாக தோன்றுகின்றதே அல்லாமல் இது தனித்தனி மாந்தனுக்காக தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அழைத்து தனியாக ஒரு அறையில் வைத்து உட்கார்ந்து திருவள்ளுவர் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி எழுதப்பட்ட 1330 திருக்குறள். இதில் தனிமாந்தன் என்றால் என்ன, தனி மனிதன் என்றால் என்ன, குமுகம் என்றால் என்ன என்ற ஆழ்பொருள் புரிதல் வேண்டும். இந்த ஆழ்பொருள் புரிதல் இல்லாமல் இந்த அறிஞர்களே ஒரு சரியான ஒரு நடுவு நிலைமையை நாம் நுகர இயலாது. ஏனென்றால் இது இதற்கும் பொருந்தும் அதற்கும் பொருந்தும் என்ற அளவிலே ஒரு குழப்பமான ஒரு நிலையிலே இருக்கக்கூடியது. இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை என்று சொல்வார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றால் ஒருவன் எல்லோருக்கும் கொடுக்கின்றானா, எல்லோரும் ஒருவனுக்கு கொடுக்கின்றார்களா? ஒருவன் எல்லோருக்கும் கொடுத்தால்தான் பகுத்துண்டு பல்லுயிர், அல்லது ஒரு குடும்பத்தார் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கின்றார்கள் என்றால் அது வேறு வகையிலே இருக்கக்கூடும், அரசு என்ற வகையிலே இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதும் இன்றைய காலத்திலே முதல்வர் என்று பார்க்கலாம், அன்றைய காலத்திலே அரசர். திருவள்ளுவருடைய காலத்திலே அரசர், இன்றைய காலத்திலே முதல்வர். ஒரு முதல்வரால் குமுகம் நிறைய நன்மை அடைகின்றதா, குமுகத்தால் முதல்வர் நிறைய நன்மை அடைகிறாரா? ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையிலே இன்றைக்கு திருக்குறள் எப்படி பொருந்துகின்றது என்று ஆழ்ந்து அவரவர்களுடைய சிந்தனையிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலே இது வெளிப்படும். குமுகத்தால் அரசாட்சி செய்பவர்கள் பிழைக்கிறார்கள், நிறைய நன்மை அடைகிறார்கள் என்று கருதுவோரும் உண்டு. அரசால் குமுகத்தார் நிறைய நன்மை அடைகிறார்கள் என்ற நிலையும் உண்டு. இருவேறு கருத்தினரும் கொண்ட மனநிலை கொண்டவர்களும் உண்டு. இதில் எது மிகுதி என்று உண்மையை
தள்ளி நின்று நடுவு நிலைமையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு. இரண்டும் இருக்கின்றது. இரண்டிலே எது நிறைய, எது அதிகம், எது கூடுதல் என்ற அளவிலே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலிலே நம்முடைய பட்டிமன்றம் அமைந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. தான் என்பது பிறர் உலகு என்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். அப்போ தான் என்புறுவது என்றால் என்ன, உலகு இன்புறுவது என்றால் என்ன, கற்றறிந்தவர் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, கற்று அறிந்தவர் முதலில் தான் இன்புறுவார். தனக்கு இன்பமாக இருப்பதை, இது மிகவும் இன்பமான ஒன்று, இந்த உணவு மிகவும் சுவையாக இருக்கின்றது, கழிக்கக்கூடியது, கனி, சிறப்பான கனி, அமிழ்து என்று பிறருக்கும் கொடுப்பார். நான் சொல்வது நூல் வகையான, படிப்பு வகையான, கல்வி வகையான கருத்துக்களை, உண்ணக்கூடிய பொருளை அல்ல. அதை மற்றவர்கள் கொடுப்பார் கற்றறிந்தவர். ஆக முதலில் தான், தனது, தன்னுடைய இன்பம் என்பதை இங்கே திருவள்ளுவர் முதன்மையாக வைக்கின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுவது திருக்குறளை பற்றி, வேறு ஏதோ கதைகளையோ அல்லது ஒரு கதையை மற்றொன்றாக மாற்றி திரித்து வேறு எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாமோ என்றெல்லாம் இல்லை. இங்கே திருக்குறளின் பொருளை வேண்டுமானால் ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வகையிலே சொல்லிக்கொள்ளலாம், அவரவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லிக்கொள்ளலாம். திருக்குறளை மாற்ற யாராலும் இயலாது. திருக்குறள் அப்படியே இருக்கும். திருக்குறளின் பொருள் வேண்டுமானாலும் அவரவர்களுக்கு ஏற்ற வகையிலே, அவரவர்களுக்கு விளங்கிக் கொள்ளும் வகையிலே பொருள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். என்றாலும் திருக்குறள் அப்படியே தான் இருக்கும். இங்கே காமுறுவர் கற்றறிந்தவர். இந்த காமுறுவர் என்றால் யார் என்றால், முதலில் தான் இன்புறக்கூடியவர்கள், காமுறக்கூடிய கற்றறிந்தவர்கள். உலகம் இன்புறட்டும், அதற்கு பிறகு நான் இன்புறுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்வார்களா? இவற்றையெல்லாம் கேட்டு உலகம் இன்புற்று விட்டதா என்ற வினாவை எழுப்பிவிட்டு, அதற்கு பிறகு உலகம் இன்புற்ற பிறகு, திருக்குறளை பற்றி உலகம் இன்புற்ற பிறகு, சமுதாயம் குமுகம் இன்புற்ற பிறகு நான் இன்புறுகின்றேன் என்று ஒரு கற்றவர் இருப்பாரா? முதலில் கற்றவர் தனக்குத்தான் இன்புறுவார், அதற்கு பிறகு உலகத்திற்கு சொல்லுவார். ஆக தன்னுடைய இன்பம், அந்த நிறைய நன்மை தனி மாந்தனுக்கே என்ற அளவிலே, நிறைய நன்மை தனிமாந்தனுக்கு உரியது, திருக்குறளால் கிடைக்கக்கூடிய நன்மை தனிமாந்தனுக்கே உரியது என்ற அடிப்படையிலே, இந்த அடிப்படை கருத்து கூட தெரிந்து கொள்ளாமல் நிறைய நன்மை யாருக்கு என்று எப்படி தீர்வு செய்துவிட முடியும்? ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திருக்குறளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்வது இதையே, திருக்குறளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், வேறு எதையோ அல்ல. பிரிதி நோய் தன்னோய் போல் என்று சொன்னவர் திருவள்ளுவர். அந்த பிரிதி நோய் தன்னோய் போல் என்றால் குமுகத்தை பற்றிய கருத்து. அந்த குமுகத்தை பற்றிய கருத்தாக இருந்தாலும் பிரிதி நோய் என்று பார்க்கும்பொழுது அதை தனக்காக சொல்கின்றார், உனக்காக சொல்கின்றார், எனக்காக சொல்கின்றார், ஒவ்வொருவனுக்காக தனித்தனியாக தான் உணர வேண்டும். தன்னுடைய குருதியிலே அது ஓட வேண்டும். தனக்கு அது உணர்ச்சியாக தான் விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே அது முத்தாய்ப்பாக இருக்கின்றது. ஒவ்வொரு குறளிலும் நீங்கள் எந்த குறளை எடுத்து சொன்னாலும் அந்த குறள் தனி மாந்தனுக்கு பொருந்தக்கூடிய, பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போன்று அதே குறள் மற்றவர்களுக்கு தான் விளங்கி கொண்டு தான் கடைபிடிக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு சொன்னால் அதற்கு சிறப்பு. கல்லுண்ணாமை என்று ஒரு தலைப்பு, அனைவருக்கும் தெரிந்த தலைப்பு. அதிலே அது ஒருவருக்காக சொன்னதா, எல்லோருக்குமாக சொன்னதா? கல் உண்பவருக்கு மட்டும் சொன்னதா, அல்லது கல் உண்பவர் கல் உண்ணாதவர் எல்லோருக்கும் சொன்னதா என்று பார்க்கும்போது, அதில் நிறைய நன்மையை யார் நுகர்வார் என்று பார்க்கும்போது, கல் உண்டவர் திருக்குறளால் கல் உண்ணாமையை கடைபிடிக்கும்போது நிறைய நன்மை தனி மாந்தனுக்கே. அது அதற்கு பிறகு குமுகத்திற்காக கருதப்படும். என்றாலும் இன்றைய சூழ்நிலையிலே கல்லுண்ணாமை பொது கருத்தாக இருக்கின்றது. அது பொதுவாக ஒரு மிகப்பெரிய குமுக கேடாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்றாலும் ஒரு தனி மனிதன் சாலையிலே சரக்கடித்து விட்டு படுத்து புரளுகின்றான் என்றால் அது தனி மனிதனின் ஒழுக்க கேட்டை குறிக்குமா, அரசின் ஒழுக்க கேட்டை குறிக்குமா என்று பார்த்தால்
அது அரசின் கேடாக இன்றைய நாளிலே சொல்லப்படுகின்றது. என்றாலும் அந்த தனி மாந்தனிடம் யார் பழகுவார்? ஆனாலும் அரசிடம் பழகக்கூடிய ஆள்கள் இருக்கின்றார்கள். இங்கே தனிமாந்தனுக்கே சிறப்பு தன்மை மக்களால் கருதப்படுகின்றது. ஆழ்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். மாற்றம் என்பது தன்னிடம் உருவாக வேண்டுமே அல்லாமல் பிறரிடம் மாற்றம் வேண்டும் என்று கருதக்கூடிய எண்ணம் இருப்பவர்கள் குமுக மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். தன்னிடம் மாற்றம் வேண்டும் என்று கருதுபவர்கள் தான் நிறைய இன்பத்தை திருக்குறளால் நுகர்கின்றேன் என்று கருதுவார்கள். நிறைய நன்மை தனிமாந்தனுக்கு என்று கருதுவார்கள். தந்தை பெரியார் போன்றவர்கள், திருவள்ளுவர் போன்றவர்கள், காந்தி, காமராசர் போன்றவர்கள் எல்லாம் தன்னைத்தான் திருத்திக் கொள்ளும் தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். அந்த தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். ஆக திருக்குறளால் நிறைய நன்மை தனிமாந்தனுக்கே என்ற அளவிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து திருக்குறளை தனக்காக சொல்லியிருக்கின்றார் என்று விளங்கி கொண்டு வாழ வேண்டும். அதை படிக்க வேண்டும், பயில வேண்டும், கற்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு உணராதவர்கள் ஏற்கனவே சொன்னார் போன்று அட்வைஸ் பிறருக்கு தனக்கில்லை என்ற அளவிலே இருக்கலாம். அவர்களை பற்றி ஒரு கருத்தும் இல்லை. அவர்கள் குமுகத்திற்காக இது எழுதப்பட்டது என்று கருதி கொள்ளலாம். தனக்கு இது சொல்லவில்லை. திருக்குறள் தனக்காக சொல்லவில்லை, எனக்காக சொல்ல. என்னுடைய பெயர் அறிவன், இன்னொருவருடைய பெயர் திலீபன், இன்னொருடைய பெயர் பிரதாப் என்றால் இவருக்காக தனித்தனியாக சொல்லவில்லை. இது ஒட்டுமொத்தமாக குமுகத்திற்காக சொல்லப்பட்டது என்று தான் ஒதுங்கிவிடலாம். அது முறையாக இருக்குமா? இக்கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்குமா என்று கருதி பார்க்க வேண்டும். திருக்குறளால் திருந்திய, தன்னை திருத்தி கொண்ட வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கப்பட்டு இருக்கின்றதோ அவர்களெல்லாம் திருக்குறளின் நன்மையை உணரும் வாய்ப்பு கிடைத்தவர்கள். அப்படி திருக்குறளால் திருந்தாதவர்கள் அல்லது தன்னுடைய வாழ்க்கையை திருக்குறளோடு ஒப்பு நோக்கி பார்க்காதவர்கள், ஒத்திசைத்து பார்க்காதவர்களுக்கு இதை பற்றி விளங்காது. அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் இயலாது. திருக்குறளால் தனிமாந்தனே நிறைய நன்மை அடைகிறான் என்பது இந்த வகையிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். தனிமாந்தன், தனி மனிதன் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனாக சேர்க்கும்போது அங்கே குமுகம் உருவாகின்றது. அந்த தனிமாந்தன் என்று பார்க்கும்போது ஒவ்வொருவராக தனித்தனியாக பார்க்கும்போது தனித்தனியாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் சேர்ந்ததே குமுகம். ஒரு பாரதியார் சொல்வார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் என்று கொந்தளிப்பார். ஆக குமுகத்திற்கு உணவில்லை என்றால் நான் தனிமாந்தனை அழிப்பேன் அல்லது அந்த குமுகத்தை அழித்து விடுவேன் என்று சொல்லவில்லை. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் என்றுதான் சொன்னாரே அல்லாமல் குமுகத்திற்கு உணவில்லை என்றால் அதை கொடுக்காத தனிமாந்தனை அழித்து விடுவேன் என்று சொல்லவில்லை. ஆழ்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள், முன்னோர், நம்முடைய வழிகாட்டிகள் நமக்கு என்ன சொல்லியிருக்கின்றார்கள், எதை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அளவிலே திருக்குறளால் நிறைய நன்மை அடையக்கூடிய தனிமாந்தர் என்ற வகையிலே ஒரு தனிமரம் தோப்பாக ஆக இயலாது என்ற கருத்து இருந்தாலும் தனித்தனி மரம் ஒன்று சேர்ந்தால் அப்பொழுது அது தோப்பாக அமையும். ஆக நேரம் நிறைய நேரம் ஆகுது. இன்னும் 2 பேர் பேசணும். நிறைவு வந்துட்டேன். நேரம் குறிப்பிடலை. இத்தனை நிமிடம் சொல்லியிருந்தா நான் அத்தனை நிமிடத்தில் முடித்திருப்பேன். அந்த நேரம் இங்கே குறிப்பிடல. ஆக தனித்தனி மரம் சேர்ந்து தோப்பாக இருக்கின்றது. தனிமாந்தன் என்பது திருந்தாவிட்டால் குமுகம் திருந்தாது. குமுகம் திருந்த வேண்டும் என்றால் தனி மனிதன் திருந்த வேண்டும், தனி மனித வாழ்க்கை திருத்தப்பட வேண்டும் என்பதால் இந்த திருக்குறளால் நிறைய நன்மை அடையக்கூடியவர்கள் தனிமாந்தனே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அத்தனை அன்பு நெஞ்சங்களை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. மிக சிறப்பானதொரு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து இருக்கிறீர்கள். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். முதலில் தான் இன்புற்றதை உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த உலகம் என்பது எப்படி இருந்தால் அது இவருடைய கருத்தை ஒப்புக்கொள்ளும் என்பதை நம்மை சிந்திக்க வைத்து விட்டு சென்று இருக்கிறார்.
அதே போல கள்ளுண்ணாமை என்று எடுத்துக்கொண்டால் வீதியிலே புரள்பவன் தனி மனிதனை பற்றி குறை சொல்வார்களா அல்லது அரசாங்கத்தை குறை சொல்வார்களா என்று ஒரு வினா எழுப்பியிருக்கிறார். அதற்கும் நாம் விடை காண வேண்டும். தனி மனிதனை பாதிக்கக்கூடிய இந்த தவறு சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அதனுடைய விளைவையும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை வைத்து சென்றிருக்கிறார். இருக்கட்டும், பார்ப்போம். அடுத்ததாக நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி சரஸ்வதி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமுதாயத்திற்கே என்ற முறையிலே இங்கே பதிவு செய்வார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். இதுகாரும் பேசிய அறிவனையா பேசிய கருத்துக்கள் அத்தனையும் தனித்தனி மனிதர்கள் அனைவரும் இணைந்தது சமுதாயம்தான் என்று, சமுதாயத்திற்குத்தான் அதிக வாய்ப்பு அதிக நன்மை கிடைக்கின்றது என்ற கருத்தை தான் அதிகமாக வாரி வழங்கி இருக்கின்றார். எங்கள் அணிக்கே அவர் பேசினது போல எனக்கு தோன்றினது. நடுவர் அம்மா அவர்களுக்கும் அப்படித்தான் தோன்றி இருக்கும். அப்படி தனித்தனி மனிதர்கள் சேர்ந்ததான் ஒரு சமுதாயம். சமுதாயத்திற்காக சொல்லப்பட்டது என்பதை நரிவெருவு தலையார் தன்னுடைய திருவள்ளுவ மாலையிலேயே பாடியிருக்கின்றார். பாருங்கள், இன்பம் பொருள் அறம் வீடென்னும் இந்நான்கும் முன்பறிய சொன்ன முதுமொழி நூல் மண்பதைகட்கு உள்ள அரிதென்று அவை வள்ளுவர் உலகம் கொள்ள மொழிந்தார் குறள். உலகத்தாருக்குத்தான் இந்த குறளை சொல்லியிருக்கின்றார். சமுதாயம்தான் அதனால் நன்மை பெறுகின்றது. சமுதாயத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அறம் சரி, அறத்துப்பாலாக இருந்தாலும் சரி, பொருட்பாலாக இருந்தாலும் சரி, காமத்துப்பால் தலைவனுடைய வாழ்க்கை நிலை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு தலைவனுக்கோ ஒரு தலைவிக்கோ சொல்லப்பட்டது அன்று. இந்த உலகில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, தலைவன் தலைவி அத்தனை பேருக்குமாக சொல்லப்பட்ட ஒரு பிரிவாகத்தான் நாம் கருத வேண்டும். எப்படி நரிவெருவு தலையார் கூறியிருக்கின்றாரோ அதுபோன்றுதான் மதுரை பெருமருதனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவரும் பாடியிருக்கக்கூடிய கூற்றை பார்க்கின்ற பொழுது, வேத விழுப்பொருளை முறைமையால் வேத விழுப்பொருளை வெண்குரலால் வள்ளுவனார் ஓத அழுக்கு அற்றது உலகு. அவர் ஓத அழுக்கற்றதாக இந்த உலகமானது எந்த ஒரு மாசும் இல்லாது நல்ல நிலையில் மாறினதற்கு காரணம், இந்த உலகமானது மாறினதற்கு காரணம் இந்த குறள் தான் என்று அந்த கூற்றும் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த முறை பார்க்கின்றோம். அதே போல தப்பாலத்தனார் என்று சொல்லக்கூடிய புலவர், நான் திருவள்ளுவர் மாலையிலேயே ஒரு சில பாடல்களை எடுத்து பார்த்தால் எல்லாமே உலகத்தாருக்கு சொல்லப்பட்டது, உலகத்தார் தான் நன்மை எய்துகின்றார்கள் என்பதை உணர்த்துகின்றது என்பதனால் இந்த கூற்றுக்களை எடுத்து வைக்கின்றேன். அதாவது அறம் தகழி ஆன்ற பொருள் திரி இன்பு சிறந்த நெய் செஞ்சொல் தீ தண்டு குறும்பாவா வள்ளுவனார் ஏற்றினார் வையத்து வாழ்வார்கள் உள் இருள் நீக்கும் விளக்கு. வள்ளுவனார் எப்படி பாருங்க, வள்ளுவனார் ஏற்றினார் வையத்து வாழ்வார்கள் உள்ளிருள் நீக்கும் விளக்கு என்று பாடியிருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது எல்லா கூற்றுக்களுமே திருவள்ளுவ மாலையில் சொல்லப்பட்ட பெரும்பாலான பாடல்கள் இந்த உலகத்தாரனுடைய மாசினை அகற்றுவதற்காகவே இந்த குறள் இயற்றப்பட்டது என்று கூறியிருப்பது போன்றேதான் பாரதியும் பாடியிருக்கக்கூடிய பாட்டு இந்த இடத்துல சொன்னாதான் நமக்கு எல்லாருக்குமே புரியும். பாரதியும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியிருக்கின்றார். ஆக இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்திய நாட்டினுடைய அந்த நமக்குரியது ஒருமைப்பாடு தானே. அந்த இந்திய நாட்டினுடைய தேசிய இலக்கியமாக ஒரு உலக பேரிலக்கியமாக திருக்குறள் விளங்கி அமையக்கூடிய நாள் தான் நமக்கு இந்த மனித சமுதாயத்தினுடைய இனிய வரலாறு தொடங்கக்கூடிய நாள் என்று ஒவ்வொரு நாள் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய திருக்குறள் சமுதாயம் முழுமைக்குமாக சொல்லப்பட்டது. அதனால் அத்தனை பேருக்குமாக சொல்லப்பட்ட நீதி கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது. நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லும்போது, இவாஞ்சி மனோகர் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, கீதை பகவான் மனிதனுக்கு சொன்னது,
இப்போ பகவான் மனிதனுக்கு சொன்னதுன்னா அர்ஜுனனுக்கு மட்டுமா இவ பயன்படுது? அர்ஜுனன் அவருடைய காலம் முடிந்தது. அர்ஜுனனுக்கு பின்னர் எத்தனை பேர் இன்றைக்கு கீதையை வாசித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஜீவாத்மாக்கள் எப்படி இருக்கணும், அந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா சொன்னது என்று சொல்லி அவற்றையெல்லாம் நம்ம எப்படி இன்றைக்கும் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று திருவாசக முற்றோதல் என்று எல்லா இடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? மனிதன் இறைவனுக்கு சொன்னது என்றால் ஒருவனுக்கு சொன்ன அப்படி அதோடு முடிந்துவிடவில்லை. பலரும் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை அந்த பயனை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறளும் கூட மனிதனுக்கு சொன்னதான், தனி மனிதனுக்கு என்ற வகையில் ஒரு மனிதனுக்கு சொன்னது போன்று இந்த உலகத்தில் கூடிய சமுதாயம் முழுமைக்கும் தானே எடுத்து சொல்லி இருக்கின்றார் திருவள்ளுவர். அப்படி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமுதாயம் முழுமைக்குமான நன்மைதான். இன்றைக்கு ஒவ்வொருவரும் திருக்குறளை படித்து 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 நான் இந்த குறளை படித்ததினால் என்னுடைய வணிகத்தில் இது பயன்படுத்துகின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் செல்வனையா சொல்லுகின்றார். நம்முடைய இவாஞ்சலி மனோகரன் ஐயா நான் திருக்குறளை தான் கற்று மற்ற மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனடைந்தார்கள் என்று சொல்லுகின்றார். நான் பள்ளியில் பணிபுரிந்த காலத்தில் திருக்குறட்பாக்களை படிக்க வைத்து ஒப்பிக்க செய்திருக்கின்றேன். பல அதிகாரங்களை படித்து மாணவர்கள் சில இடங்களில் போட்டிகளுக்கு செல்வார்கள். அப்படியெல்லாம் படிக்க வைத்து அந்த பயனை தூய்த்து அனுபவித்திருக்கின்றார்கள் அந்த மாணவர்கள். பட்டிமன்றங்கள் கூட திருக்குறள் நடத்தி இருக்கின்றோம். சிறப்பானதொரு முறையில் பேசியிருக்கின்றார்கள். அப்போ எல்லோருக்குமாகத்தான் இந்த குறள் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக இதில் பார்க்கும்போது நம்முடைய ஒருமைப்பாட்டை பெரிதும் விரும்பக்கூடியது நம்முடைய நாடு இல்லையா? அதனால் விரும்பி வற்புறுத்தக்கூடியதாம் இருக்கின்றது. இந்திய ஒருமைப்பாட்டை வலிமை பொருந்திய இந்த மத்திய ஆட்சியினுடைய அதிகாரத்திலும் சரி நாம் இது தெரிந்து கொள்ளலாம். அவர்களே திருக்குறளை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அந்த அவையில் தாங்கள் பேசுகின்ற பொழுது, அரசியலாளர்கள் பேசுகின்ற பொழுது திருக்குறளை எடுத்து ஆளாதவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். எப்படியாவது ஒரு குறளை அந்த இடத்தில் இணைத்து விடுவார்கள். அந்த அரசியல் நம்முடைய நிதி அமைச்சர் பேசுகின்ற பொழுதும் கூட, நிர்மலா சீதாராமன் பேசுகின்ற பொழுது கூட குறட்பாக்களை எடுத்து ஆளுவது உண்டு. ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமாக சொல்லப்பட்டது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் எப்படி இருக்க வேண்டும், அதே போன்று ஒரு அமைச்சன் எப்படி அந்த மன்னனுக்கு உதவி கொண்டு செலுத்த வேண்டும், எப்படி போரிட வேண்டும் என்று எல்லா விதமான செய்திகளையும் சொன்னது ஒரு சமுதாயத்திற்குத்தான். ஒரு தனி மனிதருக்கு மட்டும் சொன்னா இன்றைக்கு இத்தனை வளர்ச்சி, இத்தனை மாற்றம், இத்தனை நீதிகளை அவர்கள் பின்பற்றி இருப்பார்களா என்று சொன்னால் கிடையாது. அதனால் அது மட்டும் இல்லாம அவர் சொன்னார்ல, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இது உலகத்தாருக்கு சொல்லப்பட்டது. எல்லா நாடுகளையும் எல்லா ஊர்களையும் தமதென ஏற்று தழுவி வாழுதலுக்குத்தான் கல்வி தேவை என்று சொன்னார். அது ஐயாவே சொன்னார். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொன்னது நம்முடைய செல்வனையா அவர்கள் சொன்னார். அதே போல இன்னொரு கருத்து, உலக பொதுமறை என்று சொல்லுகின்றோம் இல்லையா? இந்த உலக பொதுமறை என்று சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம், குடும்ப வாழ்வு, சமூக நீதி, அரசியல், பொருளாதாரம் உள்ளிட்ட வாழ்வியலுடைய அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய நூல் என்பதனால்தான் இதற்கு உலக பொதுமறை. ஏன் தனி பொதுமறை, தனி மனித பொதுமறை என்று வைத்திருக்கலாமே வள்ளுவர். உலக பொதுமறை என்று ஏன் சொல்லுகின்றோம்? உலகத்தாருக்கு பயனளிக்கக்கூடியது, உலகத்தாரால் பின்பற்றப்படக்கூடியது, பின்பற்ற அவசியம் பின்பற்றப்பட வேண்டியது என்ற காரணத்தினால்தான் இந்த உலக பொதுமறை என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சரி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நல்லா கவனிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லுகின்ற பொழுது, எல்லா உயிர்களும் அவர்கள் செய்கின்ற தொழிலால் தான் வேறுபட்டிருக்கின்றார்கள். வேறு வேறு தனி மனிதர்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்று என்ற அந்த ஒற்றுமை நிலை எடுத்து சொன்னதும் கூட திருக்குறள் தான். இப்படி பல்வேறு விதமான எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்திற்கோ மொழிக்கோ உரியது கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறி மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு சமத்துவ சிந்தனையை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் விதைத்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட விதைத்த ஒரு நூல் திருக்குறளை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க இயலாது. மற்ற நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சங்க இலக்கியங்களில் ஒவ்வொரு பாடல்களை எடுத்துக்கொண்டாலும் மன்னர்களுக்கு புறநானூற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் ஒரு புலவர் ஒரு மன்னனை பற்றி பாடியது என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். காப்பியங்களாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு மன்னனை பற்றி ஒரு புலவர் பாடியது போன்று அந்த கருத்துக்கள் அடங்கியதாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் முழுவதுமாக அனைத்து மனிதர்களும் பின்பற்றப்படக்கூடிய
நீதிகள் அத்தனை அடங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூல், சமுதாயத்தால் பின்பற்றப்படக்கூடிய நூல், சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய நூல் எது என்று சொன்னால் திருக்குறள் மட்டும்தான். அது நல்லுரிமை பண்புகளை எல்லாம், இந்த சமுதாயத்திற்கு அடிப்படையான கருத்துக்களை எல்லாம், ஆரோக்கியமான சிந்தனைகளை எல்லாம் தருவது எது என்றால் திருக்குறள் தான். விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, ஈகை செய்யக்கூடிய தானமாக இருந்தாலும் சரி, அன்பு உடையவர்களாக திகழ வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இனியவை கூறுவது என்று பல்வேறு அதிகாரங்கள் ஒரு மனிதன் சக மனிதர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துணர்த்திருக்கின்றது. ஆக தனி மனிதன் வேறு, தனித்தனி மனிதர்கள் சேர்ந்துதான் ஒரு சமுதாயம். அதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த தனித்தனி மனிதர்கள் சேர்ந்து அந்த சமுதாயத்திற்காக சொல்லப்பட்ட திருக்குறள். அதனால் அவர்கள்தான் அதிக நன்மை பெறுகின்றார்கள் என்ற கூற்றை முன்வைத்து என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிகச் சிறப்பு அம்மா. அதாவது மனிதனுக்கு உரைத்தது திருக்குறள் என்று நாமாக வைத்துக் கொள்ளப்பட்டாலும், திருவள்ளுவ மாலையை கொண்டு திருக்குறள் மண்பதையின் சிறப்பிற்காகவே உரைக்கப்பட்டது என்றும், அழுக்கற்ற தூய உலகை உருவாக்குவது திருக்குறள் என்றும் தம்முடைய முதல் வாதத்தை பதிவு செய்தார். பிறகு தனிமனித வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொருளாதாரம், கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றையும் தழுவி உலகார்ந்த கருத்துக்களை உரைப்பதால் தான் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற தன் கருத்தையும் குறிப்பிட்டார். மூன்றாவதாக, ஒரு அறநூல் என்பது ஒருவரை நோக்கி சொல்லப்பட்டாலும், நம்முடைய அறிவன் ஐயா அவர்கள் நோய் அற்றால் அளவறிந்து உண்க அந்த குறட்பாவை சொல்லியும், பிறகு தனி மனிதனை நோக்கி சொல்லப்பட்டது இது என்பதற்கான வாதத்தை முன்வைத்தார். ஆனால் ஒரு அறநூல் என்பது ஒருவனுக்கு நோக்கி கூறப்பட்டாலும் அது அவனோடு முடிந்து விடுவது அல்ல. காலம் காலமாக தொடர்ந்து வந்து மக்கள் சமுதாயத்தை பண்படுத்தக்கூடியது என்ற கருத்தை சரஸ்வதி அம்மையார் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அளவிலே இன்று இந்த பட்டிமன்றம் திருக்குறள் வலியுறுத்துவது, பெரிதும் வலியுறுத்துவது, அந்த அடைமொழியை நாம் கவனிக்க வேண்டும். தனி மனித அறமா, பயன்பெறுபவன் தனி மனிதனா அல்லது சமுதாயமா என்பதுதான் இங்கே நமக்கு வைக்கப்பட்ட வாதம். அந்த அளவிலே நாம் பேச எடுத்துக்கொண்டால், திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பால்களை உடையதாக இருக்கிறது, நாம் அறிவோம். இந்த 3 பால்களிலே அறத்துப்பால் ஒரு காலம் கருதி நான் இணைத்து சொல்லிவிடுகிறேன். பாயிரத்தோடு சேர்த்து 38 அதிகாரங்களை கொண்டு இருக்கிறது. அடுத்து காமத்துப்பால் என்று எடுத்துக்கொண்டால், தனி மனித வாழ்க்கை, ஒத்த தலைவனும் தலைவியும் தமக்குள் மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அதை பற்றி கூறுவது 25 அதிகாரங்கள். இப்பொழுது அறத்துப்பாலின் 38 அதிகாரங்களும் தனி மனிதனை நோக்கி கூறப்பட்டது என்ற அளவில் நாம் எடுத்துக்கொண்டு, காமத்துப்பால் 25 அதிகாரங்களும் தனி மனித அறங்களை கூறுவது என்று எடுத்துக்கொண்டு, இந்த 58 அதிகாரங்கள், 63 அதிகாரங்கள், அதிலே ஊழை நீக்கிவிட்டேன். அந்த 58 அதிகாரங்களிலும் கூறப்படுவது தனி மனித அறம் என்று வைத்துக் கொண்டால், பொருள் அதிகாரத்திலே சமூக இயல் கூறப்படுகிறது 70 அதிகாரங்களில் என்று கொண்டால், திருக்குறள் அதிகார அளவு, பாடல் அளவு என்று எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, தனி மனித அறத்தை வலியுறுத்துகிறதா அல்லது சமூக அறத்தை வலியுறுத்துகிறதா என்று நோக்குவோமானால், பாடல்களின் அளவு அடிப்படையிலே சமுதாயம் என்று சொல்லலாம்.
ஆனால் அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. இல்லறம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த இல்லறத்திலே நம்முடைய செல்வம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். வலியுறுத்தப்படக்கூடிய அறங்கள் என்னென்ன? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் துணையாக வேண்டும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தாரையும் அவன் ஓம்ப வேண்டும். பழிக்கு அஞ்சி புகழ்பட வாழ வேண்டும். தாளாற்றி அறவழியிலே பொருள் ஈட்ட வேண்டும். அதை அவன் என்ன செய்ய வேண்டும்? தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடாது. காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேணுனர் இல்லோர் பிணிவயப்பட்டோர் என தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஈந்து உதவ வேண்டும். நல்ல மக்களை பெற்று கல்வி தந்து சான்றோனாக்கி சமுதாயத்தின் தொடர் இயக்கத்திற்கு உதவ வேண்டும். உழைத்து பொருளீட்ட வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோல் ஒருபால் கோடாமல் வாழ வேண்டும். ஒழுக்கத்தை உயிர்போல் பாதுகாக்க வேண்டும். இவை எல்லாம் தனி மனித ஒழுக்கம் ஓம்பப்பட்டால் தானே சமுதாய ஒழுக்கம் நிலை பெறும். கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், சமுதாய சுரண்டர்கள், குடி, சூது, காழ்ப்புகள், கலகங்கள் என சமுதாயம் சீரழிவது எல்லாம் தனி மனித ஒழுக்க குறைவினால் தானே. இப்பொழுது இங்கே கூறப்பட்ட அறங்கள் யாவும் யாரை நோக்கி செல்கின்றன? துறந்தாரும் துவாதவரும் இறந்தாரும் எங்கிருக்கிறார்கள்? காணார் கேளார் கால் முடப்பட்டோர் என்ற தகுதிப்பட்டவர்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்கள்? தான் பெற்ற மக்கள் எங்கு போய் வாழப்போகிறார்கள்? எதை செப்பனிடப் போகிறார்கள்? அவர்கள் எங்கிருந்து நல்ல பெயரை பெறப்போகிறார்கள்? எல்லாமே சமுதாயத்தை நோக்கியதாக இருக்கிறது. சரி, பொருளதிகாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அரசன் என்பவன் யார்? அவனும் ஒரு தனி மனிதன்தான். தனி மனிதனின் திறங்கள் தான் இறைமாட்சியிலே கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது அடுத்து துறவியல் விட்டுவிட்டேன். துறவியல் என்று எடுத்துக்கொண்டால் தவம் என்பது என்ன? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். அவரவர் கடமைகளை அவரவர்கள் செய்து வாழும் சமுதாயத்திலே ஒருவரோடு ஒருவர் உராய்தலற்ற ஒற்றுமையும் ஒழுங்கான நெறிமுறையும் அமைதியான நிறைவாழ்வும் நிலைத்திருக்கும். அதுதானே உண்மை. வள்ளுவருடைய நோக்கிலே துறவு என்பது என்ன? துறவு என்பது இல்லற இன்பத்தை முழுமையாக நுகர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து முடித்த பின் முறையாக அதாவது நல்ல மக்களை பெற்று மக்களோடு சமுதாயத்திற்கு கொடுத்து மக்களோடும் சுற்றத்தினரோடும் கூடி தம்முடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றுகளை எல்லாம் துறந்து பொது நலத்தில் ஈடுபடுவது துறவு. மக்களை நல்வழிப்படுத்துவது துறவு என்று வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் பிறவி பயன் என்று சொல்கிறார். அப்படியானால் துறவினால் பயன் பெறுவதும் இந்த சமூகம் தானே. தொண்டு யாருக்கு செய்யப்படுகிறது? சமுதாயத்திற்குத்தான் செய்யப்படுகிறது. அடுத்து காமத்துப்பால் தனி மனித அறங்களை வலியுறுத்துவதற்காக தனி வாழ்க்கையை கூறும் ஒரு பகுதி. அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொண்டாலும் அன்பு வயப்பட்ட இல்லறத்தில் ஈடுபட்டு இல்லறம் நடத்தக்கூடிய இருவருள் தலைவன் பிரிந்து செல்கிறான் தலைவியை. எதற்காக பிரிந்து செல்கிறான்? அவள் சொல்லுகிறாள், சிறுமை நமக்கு ஒழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணினக்கண் என்று சொல்லுகிறாள்.
என்ன சிறுமை? நம்ம செல்வம் ஐயா அவர்கள் கூறியது போல, நம்முடைய சரஸ்வதி அம்மா அவர்கள் கூறியது போல, எவாஞ்சலின் ஐயா அவர்கள் கூட சொன்னார். விழித்தீர்ப்பான் ஐயா அவர்களும் தன்னுடைய கருத்திலே பிறர் நலம் நோக்கியதுதான் என்ற அளவிலே அவர் பேசி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். எதற்காக அவன் போகிறான்? என்ன சிறுமை வந்துவிடக் கூடாது? விருந்தோம்புதல், அற்றார் அழிபசி தீர்த்தல், துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் உதவுதல், இறந்தார்க்கு வழிபாடு செய்தல் போன்ற கடமைகள் செய்வதற்கு பொருள் வேண்டும். அந்த பொருளை சமுதாய நோக்கிலே சமுதாயத்திற்கு தான் செய்யும் கடமைகள் தவறி போய்விடக் கூடாது என்பதால் புத்தேளிர் உலகம் கூடிய இன்பத்தை தரக்கூடிய மனைவியின் தோள்களை பிரிந்து அவன் செல்கிறான். அடுத்தது வேந்தனுக்கு உற்றுழி உதவி அவன் தோளோடு தோள் நின்று போர்த்தொழில் ஆற்றுவதற்கு போகிறான். அதை தலைவி சொல்கிறாள், வினை கலந்து வென்றீக மன்னன் மனை கலந்து மாலையாயகம் விருந்தாடுவோம். எதற்கு? போரிட சென்று இருக்கக்கூடிய என் கணவன் வெற்றியோடு மன்னன் தரும் பரிசுகளோடு வீட்டிற்கு வருவான். அவனை வரவேற்று விருந்து வைப்பேன். அந்த விருந்தை நாம் அயர்வோம். இப்பொழுது அந்த தலைவனுடைய பிரிவு எதை நோக்கியதாக இருக்கிறது? சமுதாயம் நோக்கியதாக இருக்கிறது. ஆனால் அவன் எப்படி செல்லுகிறான்? எதற்காக செல்லுகிறான்? எந்த அடிப்படையில் செல்லுகிறான்? நாட்டு பற்று, பண்பாடு, பிறருக்கு உதவி செய்தல் என்ற அந்த தனித்தன்மையான அறங்களை காப்பதற்காக அவன் செல்கின்றான். தன் கடமையை ஆற்றுவதற்காக செல்லுகின்றான். இருந்தாலும் விளைவு எங்கே போய் அவனை நிறுத்துகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது பொருட்பாலுக்கு வருவோம் என்றால், அரசன் தனி மனிதன்தான். அவனுடைய திறன்கள் கூறப்படுகின்றன அதிலே. ஏன்? நாட்டை காப்பதற்கு அவனுக்கு தனித்தன்மைகள் வேண்டும். அவன் தனி அறங்களை பேணியவனாக இருந்தாலும் அவனுக்கு மேலும் சில தகுதிகள் வேண்டும். ஏனென்றால் அவனுடைய நாட்டை அவன் காக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது. ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது நாட்டை காக்க வேண்டும். அதற்கு தனித்திறன் வேண்டும். பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் கலகங்களும் உடைத்து நாட்டை நல்வழியில் பாதுகாப்பதற்கு அவனுக்கு தனி படைபலம் வேண்டும், செல்வ வளம் வேண்டும். வாழ்வை அமைதி பூங்கா வாக்குவதற்கு அவனுக்கு இந்த திறன்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று தனியாக வகுத்து கூறப்படுகிறது திருக்குறளிலே. அமைச்சன் அடுத்தது அமைச்சியல். அமைச்சன் என்பவன் யார்? அமைச்சர் குழுவாக இருந்தாலும் பலர் சேர்ந்ததுதானே அமைச்சர் அவை. அந்த அமைச்சர் அவையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனி அறம் பேணியவர்களாக, தன் கடமை உணர்ந்தவர்களாக, தன்னை பண்படுத்தி கொண்டவர்களாக இருந்தால்தானே அவர்கள் நாட்டை செம்மையான முறையிலே செலுத்த முடியும். அவர்கள் பெற்ற பண்பு, அவர்கள் பெற்ற கல்வி, அவர்கள் பெற்ற ஒழுக்கம், இவை யாவும் எதற்காக? நாட்டு நலனுக்காக. பிறகு நாட்டு நலனை காக்காதவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தால் அவர்கள் படித்த அந்த தனி அறம் எதற்கு பயன்படும்? எண்ணி பாருங்கள். அப்பொழுது கற்ற கல்வியும் பெற்ற ஒழுக்கமும் எதை நோக்கி போகிறது? நாட்டு நலன் காப்பதை நோக்கி அல்லவா போகிறது. குடிதழி கோலோற்ற வேண்டும் அந்த மாநில மன்னன். அப்பொழுதுதான் அவன் மன்னன். அவ்வாறு இல்லை என்றால் அவன் என்ன ஒழுக்கம் பெற்றிருந்து என்ன பயன்? அவன் கல்வி கற்று என்ன பயன்? அல்லது கல்லாமல் இருந்துதான் என்ன பயன்? ஆகையினால்
இவ்வாறேதான் தூது இயலும் சரி, நட்பு இயலும் சரி, பெரியாரை துணை கோடலும் சரி என்று தொடரும் பல அதிகாரங்களும் தனி மனித ஒழுக்கத்தை கற்பித்துக் கொண்டே அப்படியே உடன் கைகோர்த்து அவர்களை ஒரு திசை நோக்கி அழைத்து செல்லுகிறார் வள்ளுவர். அந்த குழு இந்த எல்லாவற்றையும் கற்று தம்மை செம்மைப்படுத்திக் கொண்டு சான்றாண்மை என்னும் குன்றிலே ஏறி நின்று அந்த குழு போய் சாதிக்க போவது என்ன? எதை சாதிக்க வேண்டும் என்று வள்ளுவர் எதிர்பார்க்கிறார்? இத்துணை கருத்துக்களையும் 1330 குறட்பாக்களிலே அவர் எதை எதிர்பார்த்து உரைக்கிறார்? அறம். எண்ணி பாருங்கள். உலகு என்ற சொல்லை 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். உலகத்தோடு மனிதன் ஒத்துப்போக வேண்டிய பல நலங்கள் அவனிடத்திலே இருந்தாலும் உலகத்தை தழுவி வாழ வேண்டிய கட்டாயத்தை பல குறட்பாக்களில் 10க்கும் மேற்பட்ட குறட்பாக்களிலே பண்ணி பண்ணி உரைத்திருக்கிறார். போதையற்ற நாடு, மானம் மிக்க மறவர், தானம் செய்யும் செல்வர், பண்பு கொண்ட சான்றோர், இவர்கள் எல்லாம் சமுதாய நலனுக்கானவர்களே அல்லாமல் நம்முடைய அறிவன் பிணித்தீர்ப்பான் ஐயா அவர்கள் சொன்னது போல நகல் வல்ல எல்லாருக்கும் 1000 நாளம் பகலும் பார்ப்பட்டது இருள். அறைக்குள்ளேயே தாம் கற்றவற்றை ஆடி பழகினால் யாருக்கு மணக்கும்? அவர்கள் அறைக்குள்ளே இருந்து சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். அரங்கத்திலே வந்து மற்றவர்களோடு சேர்ந்து சிரிக்கும் பொழுதுதானே அது மகிழ்ச்சியாகும். ஒரு செடி நடுகிறோம், அதற்கு உரம் இடுகிறோம், நீர் ஊற்றுகிறோம், களை பறிக்கிறோம், பூச்சிகளை கொல்லுகிறோம், வளர்க்கிறோம். எதற்காக? தழையும் தாம்புமாக அது செழித்து வளர்ந்து நிற்பது நிழல் தருவதற்கு என்றாலும் நாம் எதிர்பார்க்கும் பலன் என்ன? காய்களும் கனிகளும் மலர்களும். அந்த பலன் என்பது இங்கே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நேரமும் கடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே இன்று கொடிகட்டி பறக்கும் கூகுள் நிறுவனத்தின் இயக்குனராக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு பொது அரங்கத்திலே இருக்கிறார். அவரிடத்திலே அமெரிக்க முதல்வர் ஒரு வினாவை தொடுக்கிறார். நீங்கள் அமெரிக்காவிலே இந்த கூகுள் நிறுவனத்தின் வாய்ப்பை பெற்று இத்தனை புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு நிலைமை என்று வந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வேறுபாடு தோன்றுமானால் நீங்கள் எந்த நாட்டை சார்வீர்கள் என்று கேட்கிறார். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் பதில் சொல்கிறார் சுந்தர் பிச்சை. ஐயா, இந்த நாடு எனக்கு தளம் அமைத்து வளம் கூட்டி இருக்கிறது. நான் மரமாக தழைத்தோங்கி வளர்ந்து பூத்து குலுங்கி பழங்களும் காய்களும் நிறைந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பழம் காய்களும் கனிகளும் யாருக்கு பயன்படுகிறது? இந்த மண்ணுக்கு. ஏனென்றால் நான் செய் நன்றி மறவாதவன். நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர். என்னுடைய காய்களையும் மலர்களையும் பூக்களையும் உங்களுக்கு தருவதில் என்றும் தடையில்லை. ஆனால் என்னுடைய வேருக்கு உரமிட்டு என்னை வளர்த்த மண், நான் இன்று இங்கு தழைத்து பூத்து குலுங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது மண். அந்த மண் எது? அது என் தாயகம். அந்த தாயகத்தை என் உயிர் போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துவது என்ன? இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறேன். இஸ்ரேல் முதல்வர் ஒரு பொது அரங்கிலே பேசுகிறார்.
அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய நாடு கலகமும் பழியும் சூழ்ச்சிகளும் நிறைந்து இப்படி உட்பூசலால் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு சீர்பட வேண்டுமானால் 1 மில்லியன் இந்தியர்களை இந்த நாட்டிலே குடியேற்ற வேண்டும். அவர்கள் புலம்பெயர்ந்த நாடு என்றாலும் அந்த நாட்டிற்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய உள்ளார்ந்த அர்ப்பணிப்போடு அந்த நாட்டிற்கு உழைப்பார்கள். அந்த மக்களை போன்ற உயர்ந்த உள்ளம் உடையவர்கள் இந்த நாட்டில் வந்து கலந்தால்தான் இந்த நாடு உருப்படும் என்று பொது அரங்கிலே பேசுகிறார். இந்த முகவரியை அவர்களுக்கு கொடுத்தது யார்? சுந்தர் பிச்சையின் வார்த்தைக்கு வளம் சேர்த்தது யார்? பாரதியார் பாடுவார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து செழித்ததும் இந்நாடு, பின் அங்கவர் மாய அவருடற் பூந்துழல் ஆர்த்ததும் இந்நாடு. இவ்வாறு நம் முந்தையோருடைய பூந்துகள்கள் மலிந்து படிந்து உரமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பெருமை பன்முகமாக அவர்களை அங்கே பாரத பெருமையை ஒளிவீச செய்கிறது. இதை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பூந்துகள்கள் படிந்த மண் அவர்களுக்கு கொடுத்தது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கு அவர்களுக்கு உரமிட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல் அவர்களுக்கு சுடர் காட்டியது. இவற்றையெல்லாம் தனி மனிதன் தன்னுடைய அறங்களாக பெற்றிருந்தாலும் அந்த அறங்கள் தமக்குள்ளே முடக்கப்படும் போது அவை வெளிச்சம் காட்டப்படுவதில்லை, வெளியிலே தெரிவதில்லை. நம்முடைய பாரத மண்ணின் பெருமை இன்று உலக அரங்கிலே பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல உதாரணங்கள் உண்டு. அவற்றிலே நான் 2 குறிப்பிட்டேன். இந்த 2 உதாரணங்களும் தனி மனித அறம் செழித்த மண்ணிலே இவர்கள் பெற்ற உரம். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய காட்டக்கூடிய நேர்மை என்பது அந்த மரத்தில் கனிந்த பயன், பழம். இதுதான் வள்ளுவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. தனி அறங்கள் வளர்க்கப்பட வேண்டும். தனி மனித அறம் சமூக அறத்திற்கு அடித்தளமாக அமைய வேண்டும். அப்பொழுது தனி மனித அறமும், பாரதியார் பாடுவார், பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரந்தான் பேணுமாயின் பிறகொரு தாழ்வில்லை என்று. அதை போல தனி மனித அறம் சமூக அறத்தை தழுவி அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அமைந்து செல்லுமானால் இந்த உலகம் அமைதி பூங்காவாக நிலவும். அந்த நிலையைத்தான், அந்த பயனைத்தான் திருக்குறள் வாயிலாக நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் நிலைநாட்ட விரும்புகிறார். எனவே திருக்குறள் பெரிதும் வலியுறுத்துவது, பெரிதும் பயன் தருவது சமுதாயத்திற்கே என்ற அளவிலே என்னுடைய கருத்தை முன்வைத்து இந்த அருமையானதொரு பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அற்புத வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும், இதுகாரும் கேட்டிருந்த எல்லோருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த கரம் கூப்பிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருக்குறள் வாழ்க, உலகம் செம்மையுறுக என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி நன்றி. மிக சிறப்பானதொரு முறையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றீர்கள். சமுதாயத்திற்கு தான் நம் ஒவ்வொரு நாளும் உலக திருக்குறள் சமுதாய மையத்திலும் உலக திருக்குறள் மையத்திலும் இணைந்து பேசினதற்கு பொருத்தமான ஒரு முடிவையும் தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே சமுதாயத்திற்கு தான். அறிவனையா அவர்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய செய்திகளை வந்த உடனே தொகுத்து வழங்கினீங்க. மிகச்சிறப்பு. நல்ல மிக அருமையாக இருந்தது. எல்லோருமே சிறப்பாக பேசினார்கள். வகையில் அம்மா அவர்கள் இந்த அதாவது அந்த நடுவருக்கு ஏற்ற பணியை செவ்வனே செய்தது மட்டுமல்லாமல் எத்தனை செய்யுள்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இவ்வளவு சிறப்பாக தாங்கள் பேசுகின்றீர்கள் என்று தெரியல.
வயசானவொடனே மறந்துருச்சுன்னு நினைக்கிறோம். நீங்கள் இவ்வளோ சிறப்பாக பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தங்களை நடுவராக ஏற்றதற்கும் இந்த தலைமை உரை ஆற்றுவதற்கு இந்த சங்கத்திற்கு தாங்கள் கிடைத்தமைக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அம்மா. வேறு யாராவது பேசணும்னா பேசுங்கய்யா. அம்மா வணக்கம், நன்றி. அம்மையார் அவர்கள், நம்முடைய நடுவர் அம்மா அவர்கள் மிகச் சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இது பொதுமறை 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 என்று வரும்போது தனியாளுக்கு தனியாக எனக்கு கிடைத்த 500 ரூபாய் லாபம், 1000 ரூபாய் லாபம், இந்த வகையில் எனக்கு 10,000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்றதுக்கு இதில் என்ன இருக்கு? இது பொதுமறை. எனக்கு கிடைத்த லாபம் அனைவருக்கும் கிடைத்திருது. இதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆணித்தரமான உண்மை தத்துவம். இது மாதிரி தத்துவம் இது. இந்த உண்மை தத்துவம் என்பது நான் என்ன நுகர்ந்தேனோ அதை என்னுடைய இனத்தார், என்னுடைய இனம் அல்லாதவர்கள் அத்தனை பேர் நுகர்ந்தார்கள் என்பது சொல்லுதுதான். அதுதான் வந்து உண்மையான உண்மை. அதனால்தான் இது பொதுமறை. அந்த வகையில் அம்மையார் அவர்கள் இறுதியிலே குறிப்பிட்டு சொன்ன எடுத்துக்காட்டுகள் எல்லாம் 3 பேரை சொன்னாங்க. 3 பேரும் குமுகத்தை சொல்லவில்லை, தனி மாந்தனையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குமுகத்தை இவர்கள் அடிப்படையாக சொல்லி தீர்ப்பை சொல்லியிருந்தால் மகிழ்ந்திருப்பேன். 3 தனி மாந்தனை சொல்லி குமுகம் என்று தீர்ப்பு சொன்னதிலே சிறிய வருத்தம் என்றாலும் அதிலே சிறிதே நான் பிணக்கம் கொள்ளுகின்றேன். என்றாலும் குமுகத்தின் சார்பிலே பல சான்றுகள் இருக்கின்றன என்ற கருத்தையும் இங்கே முன்வைத்து அந்த கருத்துக்களையும் அடுத்த நிகழ்விலே, அடுத்த திருக்குறள் நிகழ்விலே எடுத்து உரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற தன்மையையும் இங்கே முன்வைத்து அவையை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு நிமிடம். அதாவது தனிமனித அறங்கள் என்ற அமைவிலே சுந்தர் பிச்சை அவர்கள் பெற்றதையும், பொது சமுதாயம் பெற்று நமக்கு பெற்று தந்த ஒரு பெயரும் புகழும் என்ற நிலையிலே இஸ்ரேல் முதல்வருடைய அந்த உரையையும் எடுத்துக்காட்டினேன். அங்கே ஒருவர் அல்ல நமக்கு புகழ் பெற்று தந்தவர்கள். அங்கே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அனைத்து மக்களின் நடவடிக்கையும் நடத்தையும் ஒழுக்கமும் நமக்கு அந்த புகழை பெற்று தந்திருக்கிறது. அவர்கள் மொத்தமாக பெற்ற ஒரு சமுதாயத்திலிருந்து பெற்ற ஒரு சீர்மையை அவர்கள் நமக்கு திருப்பி வழங்கி இருக்கிறார்கள். உலகம் என்ற அரங்கத்திலே நம் புகழை நிலைநாட்டி இருக்கிறார். எனவே அந்த அளவிலே நான் சுந்தர் பிச்சையை கூறி, தனிமனிதன் பெற்ற சிறப்பு, அவரால் இந்த உலகத்திலே அரங்கிலே நாம் பெற்ற புகழ், சமுதாயமாக சேர்ந்து அவர்கள் பெற்ற சிறப்பு, அவர்களுடைய ஒழுக்கத்தால் நடவடிக்கையால் பெற்ற பயன், இவற்றை நான் கூறி உலக அரங்கிலே புகழ் பெறுவதற்குத்தான் இவர்கள் இருவருடைய முயற்சிகளும் நமக்கு பயன்பட்டு இருக்கிறது என்ற அளவிலே திருக்குறள் சமுதாய அறத்தையே பெரிதும் வலியுறுத்துகிறது என்ற நிலையில் நான் அதாவது சமுதாயம் என்ற பெயரை தாங்கள் கூறியது போல் குறிப்பிட்டு கூறவில்லை என்றாலும் உள்ள கருத்து கூறியதனுடைய பொருள் உள்ளுரை அதுதான் என்று கூறி, பொதுவாக தாங்கள் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே இந்த கருத்தை நோக்கித்தான் என்னை செலுத்தின. அதே போல சரஸ்வதி அம்மா அவர்களுடைய கருத்துக்கள், செல்வன் ஐயா அவர்களுடைய எளிய கருத்துக்கள், நம்முடைய எவாஞ்சலின் ஐயா அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இந்த பட்டிமன்றத்திற்கு ஆக்கம் தரக்கூடியவையாக, ஊக்கம் அளிப்பவையாக, கேட்பவர்களுக்கு ஒரு இன்பம் அளிப்பவையாகத்தான் இருக்கின்றன. இதை கேட்டவர்கள் உணர்வார்கள், கேட்க போபவர்களும் உணர்வார்கள். அந்த வகையிலே தங்களுக்கும் பங்கு பெற்ற மற்ற மூவருக்கும், இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, மிகவும் சிறப்பு. அம்மா இதோடு நிறைவு செய்து கொள்ளலாமா? ஆமா, நேரம். ஆமாமா, 8:30 மணி ஆயிடுச்சு. மனோகரன் யாரும்
இல்லைம்மா முடிச்சிடலாமா, நேரம் ரொம்ப நேரம் நம்ம ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இன்றைக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் நடைபெற்று 70வது நாள். இன்றைய நாள் சிறப்பில் பட்டிமன்றம் அருமையாக சென்றது. இரு அணி உறுப்பினர்களும் சிறந்த அளவில் பேசி அருமையாக விவாதம் செய்துள்ளனர். சிறந்தது, சிறப்பானது, அருமையாக சென்றது. முதலில் வாழ்த்து பாடிய சகோதரி அவர்களுக்கும் தலைமை உரையாற்றி இதை நடுப்பராக இருந்து அருமையாக தீர்ப்பு வழங்கியுள்ள அம்மா கோவிந்தம்மாள் அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று இந்த தளம் உருவாக்கிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். பல்வேறு சிறந்த அளவில் இதை மெருகூட்டி சிறந்த அளவில் கொண்டு செல்வது அவர்களுக்குடைய ஒரு பெருமையான ஒரு செய்தியாகவே இந்த தளம் செல்வதை அனைவரும் அறிந்ததை மேலும் மேலும் நமது தளம் சிறக்க வேண்டும். நல்ல அருமையான உரைகளுடன் நன்றியை கூறிக்கொண்டு மேலும் இத்தளத்தில் பங்கேற்றி சிறந்த அளவில் பேசிய இவாஞ்சலின் ஐயா, அறிவன் ஐயா அவர்கள் சமுதாயம் பற்றி சிறந்த அளவிற்கு உரிய கருத்துக்களை இங்கே முன்னிறுத்தி சென்றார்கள். மேலும் தனி மனிதனுக்கு என்று சரஸ்வதி அம்மாவும் செல்வர் அவர்களும் கொடுத்திருந்தார்கள். அனைவரும் சிறந்த அளவில் கொடுத்திருந்தார்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. நிறைவு செய்யலாமா? நன்றி. நன்றி.